அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து 2 வினாக்களுக்கு குறையாமல் போவாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். வல்லினம் மிகும் இடங்கள் மிக முக்கியமான பகுதிங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு எடுத்துக்காட்டாகவே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வாணன் வேலை கொடுத்தான். அடுத்தது பாருங்கள், வாணன் வேலை கொடுத்தான். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து இக் அப்படின்ற மெய்யெழுத்து வருது, அடுத்ததில் வரல. ஸோ அப்போ வல்லினம் எந்த இடத்துல மிகணும், எந்த இடத்துல மிகாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அதாவது வந்து வல்லெழுத்துக்கள் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களில் க ச த ப, சரிங்களா? கசட தபரன்னு சொல்லுவோம். அதில் க ச த ப இந்த 4ம் மொழிக்கு முதல்ல வரும். நல்லா தெரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? கசட தபர வல்லின எழுத்தில் க ச த ப இந்த 4மே வந்து மொழிக்கு முன்னாடி வருங்க. இந்த மொழிக்கு முன்னாடி, அதாவது வந்து நிலைமொழியோடு சேரும்போது நல்லா புரிஞ்சுக்கிறணும். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிலைமொழினா எனக்கு என்னென்னு தெரியாது, வருமொழினா என்னென்னு தெரியாது அப்படின்னா புணர்ச்சியோட வகைகள் பற்றி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இன்னும் எளிமையாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த காச தப வந்து நிலைமொழியோடு இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கு இனமான மெய்யெழுத்துக்கள் தோன்றும். சரிங்களா? அதைத்தான் நம்ம வந்து வல்லினம் மிகுதல். அப்போ அந்த வல்லினத்திற்கு ஏற்றாற் போல் அதுக்கான மெய்யெழுத்து வந்து அந்த இடத்துல மிகும். அதுதான் வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்கள். அதாவது விகார புணர்ச்சி மொத்தம் 3 வகைப்படும். தோன்றல், தெரிதல், கெடுதல். இந்த இதில் எதில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னா தோன்றலில் மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? எப்படி சொல்கிறது? தமிழ் தேன். சரிங்களா? ஸோ அப்போ அதில் இத்து வருது பார்த்தீங்களா? அந்த தமிழ் தேன் அப்படின்றது வந்து தோன்றல். சரிங்களா? அப்போ விகார புணர்ச்சியில் எதில் மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படின்னா தோன்றலில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்தது இந்த வல்லின எழுத்துக்களோட புணர்ச்சி இலக்கணம் எதுக்காக தேவைப்படுது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க. ஒரு சொல்லமைப்பு இருக்குது, அந்த சொல்லமைப்புகளை வந்து கட்டுப்பாடை உருவாக்கணும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கணும், பேச்சோட இயல்பை அங்கே கரெக்டாக பேணி பாதுகாக்கணும், அடுத்து இனிய ஓசை கொடுக்கணும். ஸோ இதுக்காக தான் ஒரு சொல்லில் என்ன பண்ணப்படுது, வல்லின எழுத்துக்களுடைய புணர்ச்சி அதுக்கு தேவைப்படுகிறது. ஸோ வல்லின எழுத்துக்களுடைய புணர்ச்சி அங்கே இருந்தால் தான் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், இனிய ஓசை கிடைக்கும், பேச்சினுடைய இயல்புக்கு ஏற்றாற் போல் அது வந்து வரும். சரிங்களா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வல்லினம் எங்கெங்கே மிகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமானதுங்க, இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டெஃபனிஷன் தான் நான் வந்து சொன்னேன். இப்போ இதை பாருங்கள். வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது தற்கால உரைநடையில் எங்கெங்கே வந்து வல்லினங்கள் மிகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். சரிங்களா? அதாவது சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 எழுத்துங்க. ஆ இ உ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் உ அப்படின்றது தற்போது நடைமுறையில் இல்லை. சரிங்களா? அப்போ சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடியும், அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடியும், அடுத்து ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும், எந்த அப்படின்ற வினா சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் கண்டிப்பாக மிகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகும் இடத்தில் சரியாக இடம்பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? பாருங்கள், அச்சட்டை, இந்த காலம், அந்த காலம், அடுத்தது எத்திசை, எந்த பணம். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஆ இ அந்த இந்த ஏன்ற வினா சொல்லு, அதாவது வினா எழுத்துக்கு பின்னாடியும், எந்த அப்படின்ற வினா சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் கண்டிப்பாக மிகும். அடுத்தது பாருங்கள், ஐ அப்படின்ற
இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமையை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம கொடுப்போம். ஸோ அதில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதாவது வேற்றுமை தொகைனா என்ன, வேற்றுமை தொடர்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும். வேற்றுமை தொடர்னா அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரக்கூடிய தொடர்களில் வல்லினம் மிகும். சரிங்களா? பாருங்களேன். அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்புனா என்னது சார்? ஐ. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சிலருக்குலாம் நிறையா தெரியும். ஐ ஆல் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம் வேற்றுமையோட உறுப்புகளை. மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 என்ன அப்படின்னா ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இதில் ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகும். அதே மாதிரி கு அப்படின்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கதவை திற, ஐ விழுந்து வெளிப்பட்டு வருதாங்க. தகவல்களை திரட்டு, அந்த ஐ வருது, அதுக்கு இனமான வல்லினம் வந்து வரும். அடுத்தது காட்சியை பார். சரிங்களா? எல்லாத்துலேயுமே ஐ வெளிப்பட்டு வரும்போது அங்கே வல்லினம் வருது. அடுத்தது பாருங்கள், கூ வரும் பாருங்கள். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். சரிங்களா? அப்போ அந்த ஊருக்கு செல், அதுக்கடையில் இச்சுன்றது வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த கூக்கு இனமானது அது. அப்போ ஊருக்கு செல். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என, ஆக அப்படின்ற சொல் உறுப்புகளுக்கு பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? என கேட்டார், என சொன்னார். அடுத்தது வருவதாக கூறினார். சரிங்களா? வருவதாக கூறு. அப்போ இந்த என, ஆக அப்படின்னு வரக்கூடிய சொல் உறுப்புகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பகுதி பாருங்கள், இன்னும் நமக்கு மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதி வந்து இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதாவது வந்து அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படின்ற சொல்லுகளுக்கு பின்னால் கண்டிப்பாக வல்லினம் மிகும். பாருங்களேன், அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். சரிங்களா? அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு, இதற்கு, எதற்கு அது வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்தது இனி, தனி அப்படின்ற சொல்லுகளுக்கு பின்னால் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனி சிறப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மிக என்னும் சொல்லுக்கு பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? மிக பெரியவர். சரிங்களா? மிகச் சிறந்தது, மிகச் சிறப்பு, இந்த மாதிரி வரும் சார். அப்போ மிக நன்றுன்னு எழுதினோம்னா வராதே சார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வல்லினத்தில் கா, ச, த, ப இது வந்து இருக்கணும். இது இருந்தால்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 8, 10 அப்படின்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகும். உங்களுக்கே தெரியும், 8 தொகை 10 பாட்டு. சரிங்களா? 8 திக்கும். சரிங்களா? ஸோ 10 பாட்டு, 8 தொகை இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். எண்ணு பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? எதுக்கு இது 8, 10 இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வரணும். இதே இது நீங்கள் 12, 9, 6, 5, 4 இதெல்லாம் போட்டிங்கன்னா அது எண்ணு பெயர் தான். அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ 8, 10ன்னு வரக்கூடிய எண்ணு பெயர்களுக்கு பின்னால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி 42 அப்படின்னு கூட நன்னூலார் குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து வல்லினம் மிகும். பாருங்களேன், தீ பிடித்தது, பூப்பந்தல். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதாவது கூவா குயில், ஓடா குதிரை இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். அதே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் அப்படியே பாருங்கள், இங்கே இரு பெயரட்டு பண்பு தொகை. சரிங்களா? அதுலேயும் என்ன பண்ணும், வல்லினம் மிகும். இரு பெயர் ரெண்டுமே பெயராக தான் இருக்கும். பாருங்களேன், மல்லிகை பூ. அப்போ பூ இருக்குது, அந்த பூவில் நிறையா வெரைட்டி இருக்கும், அதில் மல்லிகை ஒன்று, அப்போ மல்லிகை பூ. அடுத்தது சித்திரை திங்கள் கொடுத்துருக்காங்களா, திங்கள்னா மாதம், மொத்தம் 12 மாதம் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சித்திரைன்றது ஒரு மாதம், அப்போ சித்திரை திங்கள். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை, இதுலேயும் வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், வன்தொடர் குற்றியல் உகரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக, நிலைமொழினா முதலாவதாக இடம்பெறணும். சரிங்களா? ஸோ வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்தால் அங்கேயும் வல்லினம் மிகும். பாருங்கள், கேட்டு கொண்டான், விற்று சென்றான். சரிங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், புலித்தோல். சரிங்களா? புலித்தோல்.
அடுத்தது திசை பெயர்கள். திசை பெயர்கள் வந்தாலே கண்டிப்பாக கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, வடமேற்கு திசை, இந்த மாதிரி வந்து திசைகள் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்தது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகைனா பாருங்கள், சிறப்பித்து சொல்கிறது முன்னாடி இருக்கும், நார்மலானது பின்னாடி வரணும். இப்போ பாதம் அப்படின்றது நார்மலானது, அது எப்படி இருக்குது? தாமரை பாதம், தாமரை போன்று பாதம் இருக்குது. அப்போ அந்த தாமரை அப்படின்றது அங்கே சிறப்பித்து சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி உவமை தொகையில் வல்லினம் மிகும். அப்படியே கீழே வந்து பாருங்கள், சில உருவக சொற்கள், உவமை வேறு உருவகம் வேறு. அப்போ சில உருவக சொற்கள்னால் வாழ்க்கை படகு, உலகப்பந்து, சரிங்களா? இந்த மாதிரியான உருவகத்திலையும் என்னது மிகும்? வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், சால தவ சொல்லியிருக்காங்க பாருங்கள், உரிச்சொற்கள். எந்தெந்த உரிச்சொல்? சால தவ தட குல, இந்த இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். பாருங்கள், சால சிறந்தது, சால பேசினார், தவச்சிறிது, தவ பெரிது. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ உரிச்சொற்களுக்கு பின்னால் வல்லினம் கண்டிப்பாக மிகும். எந்தது உரிச்சொல்லோட எந்த உறுப்புகளுக்கு பின்னால்? சால தவ தட குல, இந்த உறுப்புகளுக்கு பின்னால் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்தது லாஸ்ட்டாக தனி குறில் எழுத்துங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்து, சரிங்களா? ஸோ குறில் எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் ஆவண்ணான்ற நெட்டெழுத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இருக்கும், சரிங்களா? என்ன இருக்கும்? வல்லினம் மிகும். பாருங்களேன், நிலாச்சோறு, நிலா, நீ அப்படின்றது குறில் எழுத்து, லாவண்ணா வந்திருக்காங்க, அப்போ அங்கே ஆவண்ணான்னு வந்துருச்சாங்க, அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ நிலாச்சோறு. கனா கண்டேன், கா முதல் சொன்னே கனாவில் கா வந்து குறியில் எழுத்து, நாவண்ணான்றது ஆவண்ணான்னு வந்துருச்சாங்க, அப்போ அதை பிரித்து பாருங்கள், ஆவண்ணான்னு வரும். அப்போ ஆவண்ணான்னு வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ கனா கண்டேன், சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் வல்லினம் மிகா இடங்களை நம்ம எளிமையாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் இதுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.